அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? மீன ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே குரு தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக குரு வருவார். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு அதிசார குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகும். அதாவது அதிசாரமாக குரு வந்து கடகராசிக்கு போயிடுவார். மிதுன ராசியிலேருந்து கடகராசி குரு போயிடுவார். கிட்டத்தட்ட 48 நாட்கள் வருங்க. அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் துல்லியமாக பார்த்துருவோம். ஏன்னா மீனராசிக்காரங்களே மேக்சிமம் மீனராசிக்காரங்க கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. 7.5 சனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. மன அழுத்தத்தில் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையில் தான், ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்தில் தாங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மனசில் நிம்மதி கிடையாது. ஏதோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். வேலை போல் இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வேலையில் கெட்ட பேர், இல்லை நீங்கள் நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் நல்லது பேசினா கூட நீங்கள் வாயை திறந்தால் பேசினாலே பிரச்சனை பஞ்சாயத்து தான் ஆகும். இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு குடும்ப ரீதியான பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்கு பணத்தில் பணப்பிரச்சனை. ஒரு சில பேருக்கு குடும்பம் நல்லா இருக்கும், ஆனால் பணப்பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேருக்கு கையில் பணம் இருக்கும், ஆனால் குடும்ப பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள். கடன் தொல்லையில் இருக்காங்க, அசிங்கமானப்பட்டு இருக்காங்க, மனவேதனையிலையும் நரக வாழ்க்கையிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனராசிக்காரங்க. இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வர்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். சரிங்களா? எல்லா பிரச்சனையிலேருந்து அப்படியே ஒரு கண்ட்ரோல் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லா பிரச்சனையிலேருந்து அப்படியே ஈஸியாக வெளியே வர போகிறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனை புதுசாக உருவெடுக்காமல் பெருசுப்படுத்தாமல் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. உச்சம் பெறக்கூடிய குரு இது. கடகராசிக்கு குரு வந்துச்சனாலே குரு உச்சமடைஞ்சிருவார். அந்த உச்சமடையக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு வரனால மன அழுத்தத்தை கொடுக்குங்க. ஏன்னா உங்கள் ராசி குரு பார்த்துருவார். ராசிநாதன் குரு வந்து ராசியே பார்த்துருவார். சனியே பார்க்க போகிறார். சரிங்களா? ராசியை பார்த்துறதுனால ராசியில் இருக்க சனி வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுவார். அவரால் கெடுபலன் பண்ண முடியாது. இப்போ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பாகிஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பாகிஸ்தானத்தை பார்த்துருவார். 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க உங்களுக்கு. பொதுவாகவே ராசிக்கு 5ல் குரு வந்துட்டால் என்ன நடக்கும்? புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். குரு 5ல் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணமானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, கோயில் போயிருப்பீங்க, செலவு பண்ணியிருப்பீங்க, மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பதில் சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. இப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்து வந்து பாருங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடங்கிறது இஷ்ட தெய்வம், 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். ராசியும் குரு பார்க்குறாரு. அப்போ ராசி குரு பார்த்து 5ஆம் இடத்துல 9ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா தெய்வ அனுகிரகம் கிடச்சிருவங்களுக்கு. பொதுவாக மீனராசிக்காரங்க ஆன்மீகத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க, இறை வழிபாடு இறை நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 5ல் குரு வரனால தெய்வ நம்பிக்கை கொடுக்கும், குலதெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும், புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். ஏன்னா சனி எங்கள் ராசியிலிருந்து ஹெல்த் பிரச்சனை, உடம்பு ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பாதிப்பு, இந்த மாதிரிலாம் சில கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் தான் இந்த 48 நாட்கள். சரிங்களா? கவலைப்படாதீங்க. 5ல் வரக்கூடிய குரு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியத்தில் இருந்த அந்த குறைபாடெல்லாம் நீக்கி ஆரோக்கிய மேன்மை தான் ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. சரிங்களா? புத்திர பாக்கியத்தை கொடுத்துரும், மனக்கவலையை கொடுக்கும் உங்களுக்கு. 5ல் குரு இருக்கிறனால ஆன்மீக சிந்தனை கொடுத்துரும் உங்களுக்கு. குழப்பத்தில் இருந்த மீனராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. அதாவது பெருசாக நல்லது நடக்கலைன்னா கூட, புதுசாக நல்லது பெருசாக நல்லது நடக்கலைன்னா கூட பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கும். அதுவே மனுஷனுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு. சரிங்களா? 5ல் குரு இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. ஏன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அப்போ தந்தை மூலமாக லாபம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு தந்தையோட ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை இருந்தவங்களுக்குலாம் அது கூட ஒரு நிவர்த்தியாகக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும். தந்தையோட பூர்வீகத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு அந்த அமைப்பு தேடி வரும். தூர பிரயாணம் போகிறது, லாங் ட்ராவல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சிந்தித்து செயல்படுறது, அந்த ஞாபக சக்தி இருந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நல்ல ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுவீங்க. கவலைப்பட வேண்டாம். சரிங்களா?
குரு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. தொழில் நல்லா இருக்குங்க. ஜென்மசனி போயிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் அடிமேல் அடி விழுந்து தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், விரையமாக போயிட்டு இருக்குங்க சார், தொழிலை மூடி போயிடலான் இருக்கோம், தொழிலை படுத்துருச்சுங்க சார், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, நிறைய விரையும், நிறைய நஷ்டம், என்னமோ முயற்சி பண்ணோம், எவ்வளோ திறமை போட்டோம், எவ்வளோ எஃபர்ட் போட்டோம், எவ்வளோ உடல் உழைப்பு போட்டோம், ஆனால் எந்த அளவுக்கு லாபமும் எங்களுக்கு கிடைக்கல, நஷ்டமாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் தொழிலில் நல்ல ஒரு வரவு, நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம் வர்றது, பணம் வர்றதை உங்களால் பார்க்க முடியும். லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலேங்க பணம் வந்துடுங்க. பொதுவாக 2 7ஆம் இடத்துல குரு பார்த்துட்டாலே பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு கொடுத்துடும். சரிங்களா? குரு 12ஆம் இடத்தை பார்த்தா செலவு பண்ண வைக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்த்தா லாபத்தை அதிகரிக்கும். அப்போ தொழிலில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், டெவலப்மெண்ட்டை பார்க்கறது, நிறைய கஸ்டமர்ஸ் வர்றது, நிறைய பிஸ்னஸ் பண்ணிருக்கவங்க, வியாபாரம் பண்ணிருக்கவங்களுக்குலாம் நல்ல வாடிக்கையாளர் தேடி வருது, பிஸ்னஸை பெருசுப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் இந்த 48 நாட்களும் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? நல்ல விஷயங்களாக தான் உங்களுக்கு இருக்குது, பயன்படுத்திக்கங்க. நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு காலகட்டம். உங்கள் ராசியவே குரு பார்க்குறார். உங்கள் ராசி குரு பார்க்குறனால அந்த மன அழுத்தம் உங்களை போட்டு ஏதோ ஒன்று அழுத்திட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதிலிருந்தால் ரிலீஃபாக வருவீங்க. ஏன்டா வாழ்கிறோம், எதுக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏன்னா கடந்த காலமெல்லாம் இந்த மார்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதத்துலேருந்தே மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. போட்டு அப்படியே அழுத்துற மாதிரி இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, மன உளைச்சல், வேலையில் பிரச்சனை, எங்கே பேசினாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, எந்த இடத்துக்கு போனாலும் அசிங்கமான தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கெல்லாம் தேடி வந்திருக்கும். உங்களுக்கு சும்மா இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை தேடி வரும். இந்த மாதிரியெல்லாம் சந்திச்சுட்டு இருக்க மீனராசினியர்களுக்கு இது ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டமோ, ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு ஆறுதலான காலகட்டம் தான் இந்த 48 நாட்கள். புதுசாக பெரிய ப்ராப்ளமெல்லாம் வராதுங்க. இதில் ஒரு மன நிம்மதிக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சரிங்களா? மன நிம்மதி கிடைக்கும். கொஞ்சம் தெளிவாயிருவீங்க, கொஞ்சம் ஸ்டெடியாக ஆரம்பிச்சிருவீங்க. கவலையப்படாதீங்க. சரிங்களா? பிஸ்னஸில் இருந்து அந்த நஷ்டமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கம்மியாக போகுது உங்களுக்கு. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்குள்ள வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? மறுமணம், ஃபஸ்ட்டு மேரேஜில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த அமைப்பும் 11ஆம் இடத்தை குரு பார்க்கறனால 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த அமைப்பும் நல்ல விதமாக உங்களுக்கு அமைஞ்சிரும். பயப்படவே வேண்டாம். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கறனால, அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்கறனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களோ, சோதனைகளோ, கண்டங்களோ, இந்த அசிங்கமான துன்பங்களோலாம் வந்துடாது உங்களுக்கு. ஏன்னா ராசியும் குரு பார்க்குறார். உங்களை ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பார் குரு. பெரிய அளவுக்கு சிக்கலில் போய் பிரச்சனையில் போய் மாட்ட வைக்க மாட்டார். பயப்படாதீங்க. இந்த 48 நாட்கள் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை ஈஸியாக சமாளித்து வெளியே வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். பெரிய பிரச்சனை, புதிய பிரச்சனை, புதிய கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஒரு நேரம், நல்ல ஒரு காலகட்டம். திடீர்னு சில சம்பவங்கள், திடீர்னு நல்ல விஷயங்கள், நல்ல சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடக்க போது பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு உன்னதமான தரமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த அதிசார குரு பயிற்சி 5ல் வரக்கூடிய குரு ஒரு நல்ல குருவாக தான் எல்லா மீனராசிக்காரங்களுக்கு அமையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.